ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி? இளைஞர் மாநாடு மாதிரி. அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு. ஏன்? அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில். இந்த பதிவு எதற்குனா, இன்னைக்கு ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரச்சாரம் செய்வதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது. அதன் பேரிலே அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த ஒரு தவறும் கிடையாது. சகோதரர் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்து பேசியிருக்கிறார். அவர்களை தற்குறி என்பதை ஒவ்வொரு நிமிடங்களும் நாங்கள் தற்குறிகள் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்குறிகளுடைய கூட்டம் என்பதை முதலிலே நான் பதிவிட கடமைப்பட்டிருக்கிறேன். அறிவற்ற தற்குறி கூட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை திமுக அரசின் மீது இங்கு சாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும் இந்த தமிழ்நாட்டில் தற்குறிகள் கூட்டம் காலூன்ற முடியாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நிரூபிப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஏன் திமுக அரசு கையில் எடுத்தது? ஏன் இங்கு மஞ்சள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் வஞ்சகம் செய்கிறது என்று ஒரு விவசாயியை போல இன்று வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பச்சை துண்டு போட்டு நடிக்கக்கூடிய நாடகர்களுக்கெல்லாம் அதே போல இவரும் ஒரு நாடகர் என்பது தெரிகிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை நம்பி வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன். என்னை கைவிட மாட்டீர்கள் என்று சகோதரர் விஜய் அவர்கள் போகும் கூட்டங்கள் எல்லாம் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் வாழுவதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கைவிட மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டை நீங்கள் ஆள வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கூடிய கூட்டங்கள் எல்லாம் ஒரு கூத்தாடி வந்துவிட்டால் அந்த கூத்தாடியை பார்ப்பதற்காகத்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. கூட்டத்தை பார்த்த உடனே மெப்பனையோடு மெய் சிலுத்து கொண்டு உணர்ச்சி வசப்பொங்கி மைக்கை கையிலே பிடித்து கொண்டு கத்தி பேசினால், திமுக அரசை வசைப்பாடி பேசினால் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, அதிகாரத்திற்கு வர முடியாது. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்து விடலாம். நம்ம கூடுகிற கூட்டத்தை எல்லாம் வைத்து நாம் கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறிவிடும் என்று சகோதரர் நினைப்பது வேடிக்கையாக இருக்கிறது, வெக்கமாக இருக்கிறது. அதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, அந்த கூட்டத்தில் பேசுறாரு, தலைவர் விஜய் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக்காமல் ஓய மாட்டோம். நீ முதல்ல எம்எல்ஏ ஆகிறியான்னு பாரு. அதே நீ போட்டியிட்ட உன்னுடைய ஈரோடு மாவட்டத்திலே நீ முதலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர் செங்கோட்டையன் அவர்களே, உங்களை போல துரோகிகளுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் தேர்தல் வந்துவிட்டால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓசி என்று திமுக அரசு யாரையும் வசைப்பாடவில்லை. ஓசியே வேணா தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னது உங்களுடைய கொள்கையற்ற கூட்டத்தில் இருக்கக்கூடிய கொள்கையே இல்லாதவாதிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மகளிர் உரிமை தொகையை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்ன தற்குறிகளுக்கு எப்படி தெரியும்? இலவசம் வேண்டாம் என்று சொல்லவில்லையாம். இலவசத்திற்கு எதிரானவர்கள் கிடையாதான். நீங்க கொடுத்தா அது இலவசம், நாங்க கொடுத்தா அது என்ன? அதன் பேர் என்னப்பா? எல்லோருக்கும் கல்விங்கிறது கொண்டு வந்தது நாங்க. இன்னைக்கு சொல்றீங்க கல்வி சரியில்லைங்கிறீங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறீங்க. உங்களை போல தற்குறிகள் கூட்டத்தினால்தான் சட்ட ஒழுங்கு அதாவது கேளிக்கையாகிற ஒரு நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு அரசு தள்ளப்படுகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 42 பேர் கரூரிலே செத்தார்களே, அதற்கு யார் காரணம் என்பதை இதுவரையிலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்கு சிந்தித்து விட்டார்கள். அப்படி இருந்தும் ஏன் இந்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய உயிரையும் பறிகொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்திற்கு செல்கிறார்கள் என்று தெரியவில்லை. கொள்கையற்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நாளை முதல்வராகி விடலாம் என்று பேசும் பொழுது, கொள்கைக்காக வந்து 75 ஆண்டு காலம் இந்த திராவிட மண்ணுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தை அழித்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தற்குறி வருகிறார் என்றால், அந்த தற்குறியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓட விரட்ட விட வேண்டாமா? 10 வயதிலே அவர் திரையுலகத்திற்கு வந்தாராம். நீ 10 வயதிலே வரும் பொழுது உன்னுடைய தாயின் வயிற்றில் நீ கருவாவதற்கு முன்பாகவே இந்த கழகம் இந்த தமிழ்நாட்டில் தோன்றுவிக்கப்பட்டு இந்தியாவிற்கெல்லாம் இன்று முதல்வராக ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். பழி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. திமுகவின் மீது அவதூறு பரப்புவதற்கு வார்த்தை இல்லை. என் காரணமாக கத்துகிறார், கதறுகிறார். ஈரோட்டிலே வெக்கமாக இருக்கிறது. ஈரோட்டிலே அவர் பேசிய ஒவ்வொரு பேச்சும் சிரிப்பாக இருக்கிறது, சிந்தனைக்கு எட்டாத பேச்சாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. உங்களை நம்பித்தானே வந்திருக்கிறேன், என்னை கைவிற்றாதீர்கள் அப்பா, அதாவது இந்த
சர்ச்சிலெல்லாம் ப்ரேயர் பண்ற மாதிரி, அப்பா எசப்பா உங்களை நம்பிதான்ப்பா நான் இருக்கேன், என்னை எப்படியாவது நீங்க கைவிட்டுறாதீங்கிற மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இன்று வாக்குக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய தரத்தை பொருளாதாரம் எங்கு உயர்ந்திருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். இன்று ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரமும் உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகளுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. மாணாக்கர்களுடைய கல்வி செல்லக்கூடிய மாணாக்கர்களுடைய பொருளாதாரம் இன்று உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் தாயுள்ளத்தோடு செய்யக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வரை இவர் பழித்து விடலாம் என்று நினைக்கிறார். ஒருபோதும் அதற்கு இந்த தமிழ்நாடு இடம் கொடுக்காது. ஒரு அரசியல் என்ற போர்வையிலே ஒரு வெள்ளையாக ஒரு ரூபம் ஒரு இடத்திலே பேசுகிறார், ஒரு திரையுலகத்திலே முன்னணி நடிகராக இருக்கிறார், அவர் வரப்போகிறார் என்றால் பல்லு போன கிழவன்ல இருந்து பல்லு இருக்க குமரம் வரைக்கும் வரதான் செய்வாங்க. அது அனைத்தும் ஓட்டாக மாறிவிடும் என்று நீங்கள் பகல் கனவு கண்டுகொண்டு நான் தான் முதல்வர் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது போட்டியிலேயே இல்லாதவங்களை பத்தி இவங்க பேச மாட்டாங்களாம். அப்பொழுது என்றால் அதிமுக பிஜேபி எல்லாம் இவர்களுடைய பி டீம் என்பதை மீண்டும் மீண்டும் இவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், இவரை நம்பி போய் நீங்கள் ஒவ்வொரு வாக்களித்தீர்கள் என்றால் அந்த வாக்கு என்பது பாஜகவிற்கு நீங்கள் இடக்கூடிய வாக்காக மாறிவிடும், அந்த RSSக்கு நீங்கள் இடக்கூடிய வாக்காக மாறிவிடும். சிந்திக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். சிந்தனைக்கு எட்டி நாம் எல்லோரும் ஓர் குரலில் நிற்க வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு என்று நம்முடைய தலைவர் சொன்னதை போல சங்கிகளையும் தற்குறைகளையும் தோலுரித்து வெல்வது நாமாக இருக்க வேண்டும், வீழ்வது சங்கிகளாக இருக்க வேண்டும், தற்குறிகளாக இருக்க வேண்டும் என்று இந்த ஈரோடு அல்ல எத்தனை நீங்கள் செங்கோட்டையனை போல பல கோட்டையை வைத்து ஓட்டை போட வேண்டும் நினைத்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமே கோட்டையை ஆளப்போகிறார் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட கடமைப்பட்டு விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து திமுகவை இழித்துக் கொண்டிருக்கிறார், பழித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய கண்டனத்தை கண்ணியத்தோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.